உற்சாகமான இரவு வணக்கம். சன்ரைஸ் செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்யானந்தன். புதிய ஜனாதிபதியின் போக்கு திருப்திகரமாக இருக்கிறது. அவர் தமிழ் மக்களை தேசமாக அங்கீகரித்து செயல்பட்டால் அவருடன் இணைந்து பயணிப்போம் என நாடாளுமன்ற உறுப்பினர் நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். நள்ளிரவு முதல் அமுலாகும் வகையில் இலங்கை கனியவள கூட்டு ஸ்தாபன எரிபொருட்களின் விலையை குறைக்க உள்ளது. இலங்கை கனியவள கூட்டு ஸ்தாபனம் ஒக்டான் 92 ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலையை 21 ரூபாவினால் குறைத்து 311 ரூபாவாக நிர்ணயித்துள்ளது. 2023-24 மதிப்பீட்டு ஆண்டுக்கான வருமான வரி செலுத்த வேண்டிய ஒவ்வொரு நபரும் வரியையும் இன்றைக்குள் செலுத்த வேண்டும் என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. எவரேனும் வரி செலுத்த தவறினால் அல்லது தாமதிக்கப்படுத்தினால் அவர் சட்டத்தின்படி அபராதம் மற்றும் வட்டி வீதப்படி உட்படுத்தப்படுவார் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது. 35 நாடுகளை சேர்ந்தவர்கள் இலங்கைக்கு வருவதற்கு விசா தேவையில்லை என இலங்கை அரசு தெரிவித்துள்ளது. துணை முதல்வராக பொறுப்பேற்றுள்ள உதயநிதிக்கு வாழ்த்து சொல்ல அவரது அரசு குடியிருப்பான குறிஞ்சி இல்லத்தில் திமுக மாவட்ட செயலாளர்கள், மாநில நிர்வாகிகள் மற்றும் இளைஞர் அணியினர் குவிந்து வருகின்றனர். இதனையடுத்து தன்னை சந்திக்க நேரில் வருவதை தவிர்க்குமாறு கட்சியினருக்கு உதயநிதி வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஆந்திராவில் OS ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில் திருப்பதி ஏழுமலையான் கோவில் லட்டு பிரசாதம் தயாரிக்க பயன்படுத்த நெய்யில் விலங்குகள் கொழுப்பு கலப்படம் செய்யப்பட்டதாக முதல் மந்திரி சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டினார். அதே நேரம் முதல் மந்திரி சந்திரபாபு நாயுடுவின் குற்றச்சாட்டை OSR காங்கிரஸ் கட்சி மறுத்துள்ளது. இது குறித்து ஆந்திர நீதிமன்றத்தில் OSC காங்கிரஸ் கட்சி வழக்கு தொடர்ந்துள்ளது. நெய்யில் விலங்கு கொழுப்பு கலப்பட விவகாரம் ஆந்திராவில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அதிநவீன A1 மற்றும் ரோபோ தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதன் மூலம் விஞ்ஞானம், போக்குவரத்து, பொழுதுபோக்கு, கல்வி மற்றும் மருத்துவம் போன்ற பல்வேறு துறைகளில் சவுதி அரேபியா தொடர்ந்து புதிய சாதனைகளை படைத்து வருகிறது. 2025 ஆண்டளவில் நோய் தொற்றுகள் பாரிய அளவில் மனித உயிரை காவு கொள்வதாக ஆய்வு தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. உடல்நலம் சரியில்லை என்றதும் மருத்துவரை கலந்து ஆலோசிக்காமல் தாங்களே மருந்துகளை வாங்கி சாப்பிடுவோர், மருத்துவர் கொடுத்த மருந்தை முழுமையாக சாப்பிட்டு முடிக்காமல் கொஞ்சம் உடல்நலம் முன்னேறியதும் மருந்து சாப்பிடுவதை நிறுத்தி விடுவோர் ஏராளமாக இருப்பதாகவும், அப்படி செய்வது சில நேரங்களில் உயிருக்கே ஆபத்தாக முடிந்துவிடும் என்பது பலருக்கு தெரியாது. இது தற்பொழுது விமர்சனத்துக்கு உள்ளாகி உள்ளது. பலஸ்தீனத்துக்கு ஆதரவாக களமிறங்கிய ஹிஸ்புல்லா அமைப்பினர் இஸ்ரேலை சீண்டிய நிலையில் லெபனான் மீதான தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் தாக்குதல் காரணமாக இதுவரை பலியானோர் எண்ணிக்கை 1000 கடந்துள்ள நிலையில் தரைவழி தாக்குதலையும் இஸ்ரேல் தொடங்கி இருக்கிறது. இதனால் போர் பதட்டம் அங்கு அதிகரித்துள்ள நிலையில் பேச்சுவார்த்தைக்கு ஐக்கிய நாடு கோரிக்கை விடுத்துள்ளது. மத்திய கிழக்கில் கடந்த சில நாட்களாகவே பதட்டமான சூழல் நிலவி வரும் சூழலில் ஹிஸ்புல்லாவை குறிவைத்து இப்போது இஸ்ரேல் தரவழி தாக்குதலை தொடங்கியுள்ளது. இதனால் போர் அடுத்த கட்டத்துக்கு சென்றுள்ளது. உலக நாடுகள் அங்கு நிலவும் சூழ்நிலையை உற்று கவனித்து வருகிறது. மத்திய கிழக்கில் இப்போது பதட்டமான சூழல் நிலவி வரும் நிலையில் தெற்கு லெபனானில் ஹிஸ்புல்லா இலக்குகள் மற்றும் உள் கட்டமைப்பு குறிவைத்து தரவழி தாக்குதல்களை தொடங்கியதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. 24 மணி நேரத்தில் இஸ்ரேல் மீது நடத்திய வான்வெளி தாக்குதலில் 95 பேர் உயிரிழந்து 172 பேர் காயமடைந்திருப்பதாக தெரிய வந்துள்ளது. கனடாவில் குழந்தை பிறப்பு வீதம் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தொடர்வது விளையாட்டு செய்திகள். பங்களாதேசத்துக்கு எதிரான 10வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற 95 ரன்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றன. நியூசிலாந்துக்கு எதிரான 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை இலங்கை அணி 2-0 என்ற கணக்கில் கைப்பற்றியுள்ளது. பங்களாதேஷ். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.